வெல்கம் பேக் டு லக்கி கேம் 25. நீங்கள் நம்ம என்ன கேப்ல பார்க்க போகிறோம்னா PKXDனா This Mother's Day, make new memories with Mom. Jiva, what the heart wants. இப்படி பண்ணுறீங்க வாங்கடா அப்படிக்கா. ஆஹா, ட்ரெஸ் ஒரு நல்லாவே இல்லையே. இல்லைங்க, இது வந்து சும்மா போட்டிருக்கேன். என்னன்னா வந்து மேக்ஸிமம் அப்டேட் ஒரு கேமில் அப்டேட் வந்துடுங்க. அதுக்கு வந்து ஒரு 2 அப்டேட் வரைக்கும் விட்டுச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸை. எதுக்கு? அதான் காசு இருக்குன்னு அப்போவே வாங்கிட்டேன். இதை ஓல்டு ட்ரெஸ்னால் இப்போ நியூ ட்ரெஸ்னால் இல்லை, யாராவது பார்க்காதீங்க. ஓகே, நல்லாவே இல்லை. இது கேர்ள்ஸ் கெட்டப்பு. சும்மா ஹேர் ஸ்டைல் மட்டும் மாட்டிட்டு பாய் ஆகிடும்ல, அதனால் ஒரு கெட்டப்பை போட்டாச்சு. சரி, ஓகே. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லுன்னு சொல்லக்கூடாது, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுருங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நீ பிளானே வந்து இந்த பெட்டை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். இது பேரே பார்த்தீங்களா, ரைஸ் ஸ்டார். எப்படி செம்மையாக இருக்கா பேர். நெக்ஸ்ட் இன்னொன்று பெட்டுக்கு ரூக்குன்னு வச்சுருக்கேன். அது வந்து என்னடா போய் ஃபயர் ஃபாக்ஸை போயிட்டு இப்படியே. அண்ட் கைஸ், நான் வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கேலக்ஸி டாகு. இதை வந்து நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல வந்து பண்ணணும். இதை டெவலப் பண்ணி இப்படி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து என்ன பெட்டுக்கு வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த பெட்டு மொத்தம் 3 பெட்டு ஒரே மாதிரி இருக்கணும். ப்ளஸ் என்னன்னா, அது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் எப்படின்னா வந்து அது 3 பெட்டும் சேம் லெவலில் இருக்கணும். அதுக்குன்னு லெவல் 1லேயே வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்கள் மொத்தம் என்ன பண்ணணும், 5 லெவல் இருக்கணும் எல்லாமே. ரூக் இங்கே பார்த்தீங்களா, இப்படி ரூக் மிகப்பெரிய ஃபேன். ஓகே. கூல் ஹார்ஸ் யார் டிரைவரு? என்ன என்னத்துக்கு வேணுமா? அப்படியே அவ்வளோதான், நீ போ அப்படிக்கா. அதுதான் முடியாது. ஓகேயா? ஓகே, நான் சொன்னேன்ல, இப்போ என்கிட்ட காசு வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் 20,000க்கும் மேலே வச்சுருப்பேன். 20,000 வச்சுருப்பேன். கேம் விளாடி சேர்த்து வச்சு 80,000 சேர்த்து வச்சேன். என்னாச்சு, அது கட்சியில் அந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து 70,000. ஐயோ, 70,000 போயிட்டு 80,000 பண்ணிட்டோம். சரி, ஓகே. உள்ள டெக்கரேஷன் பண்ண கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதுக்கு காசு சேர்த்து வச்சுருக்கோம். இதை வச்சு அப்படியே டெக்கரேஷனும் பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு டூர் பண்ணி என் ஹவுஸ் டூரு லாஸ்ட் வீடியோவில் வந்து அது ஓல்டு ஹவுஸுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சரி டிஜே வந்து கொஞ்சோன்ட்டு நான் 3 டிஜேன்னா வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வாங்கினாலே இருக்காது. ஓகேயா? இது வந்து நானே பில்டு பண்ணுது. ஓகேயா? நான் இதுதான் நம்ம லேட்டராக காட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த என்னோடய ரேர் ஐட்டம்ஸு இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பிளேயரு. ஆனால் மேலே இதை விட பெருசு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இதுதான் பெருசு. மேலே இருக்காது, அவ்வளோன்னு பெருசு இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் தாயினாலும் அப்படியே ஆடலாம், கால் உள்ள மாட்டிக்க பார்த்து. சரி, ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி டிஜே. அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி செட்டப்பு. இங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே 2 பேர் அப்படியே உட்காந்து ஹாயாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டபுள் கிச்சனு, மேலே ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே. 2 கிச்சனும் சேம் கிச்சன் தான் நினைக்கிறேன். ஓகேயா? நான் தான் பெருசு கிச்சன். ஏன்னா நான் இந்த பக்கம் இப்படி வச்சுருந்தாலும் அது ஏதோ குட்டி மாதிரி தெரியுது. அவ்வளோதான். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா டபுள் கிச்சனுங்க. ஓகேயா? பார்த்துக்கோங்க. இங்கே வந்து குட்டி டேபிள் தான் இருக்கும், 2 ஒரு 3. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ஸ் ரூமு. பெட்டு எதாவது பண்ணுற வரைக்கும் போர் அடிக்கும்ல, அதான் அப்படியே லேப்டாப்பில் உட்காந்து எதாவது பார்த்துக்கலாம், ஏதாவது வீடியோ இல்லை அது எதாவது பார்க்கலாம். அது அப்புறம் வந்து பெட்டு இதில் உட்காந்துக்கலாம். எல்லாத்துலேயும் 2 வச்சுருக்கேன். நான் தூங்குறது மட்டும் வைக்கல. ஓகேயா? இந்த பக்கம் வைக்கலான்னு நினச்சேன், பட் நான் வைக்கல. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டெலிபர் வச்சுருக்கேன். இது கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கு எனக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருங்க, இங்கே வந்து 2 ஜீரோ கிராவிட்டிக்கு வச்சுட்டு அப்படியே 2 டீமும் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ நான் இப்படி வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஏன் வச்சுருக்கேன்னா நம்ம ஹவுஸ் வந்து ஹைட்டான அது ஓகேயா நான் வந்து கிளாஸ் இருக்கா ஸோ எதுக்கு நம்ம கிளாஸில் வந்து இப்படி பார்க்கக்கூடாது அதனால ஒரு செட்டப்பு எப்படி இந்த செட்டப்பில் வந்து அப்படியே பார்க்கலாம் 2 சேர் போட்டு நெக்ஸ்ட்டு மேலே போகுது ஒரு பலூனு எனக்கு வந்து உள்ளே வர முன்னாடி நல்லா இருக்கணும் பார்க்க நல்லா இருக்கணும்ல ஸோ வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டேன் ஒன்று வந்து நார்மலாக தரையில் நிற்கும் இது வந்து இன்னும் நான் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும் ஓகேயா என்கிட்ட ஜெம்ஸ் இல்லை அதுக்கு காசு பத்தல ஓகேயா நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய டிஜே ஆனால் என்ன இப்படி ஒன்று அப்படியே பேப்பராக படுக்கும்ல அது இல்லை அது நம்மளுக்கிட்ட இருக்குது அது வந்து 100 ரூபா கொடுத்தா கிடைக்கும் வெளியே சரி ஓகே அப்படியே வந்து ஆர்கேடுன்னு போட்டுட்டேன் ஏன்னா இது ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு ஸோ நல்லா இருக்கணும்னு இன்னொன்று டிஜே எத்தனை டிஜே நான் நிறைய டிஜே ஓகேயா நிறைய டிஜே வச்சுருக்கேன் நான் என்ன வைக்கனே தெரில எனக்கு டபுள் பெட்ரூம் வேறு ஓகேயா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பெட்ரூமுக்கு தான் எனக்கு கொஞ்சம் செலவு வச்சு ஏன்னா இதுதான் வாங்கினேன் கொஞ்சம் இது இந்த பெட்டுலாம் வாங்கினேன்னா கொஞ்சம் அது செலவு வச்சு அவ்வளோதான் ஸோ என்கிட்ட 10,000 அது இப்போ 8,000 இருக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட் இங்கே டிஜே அப்புறம் வந்து கலராக டெடிபர்ஸ் கலராக டெடிபர்ஸ்னால் இல்லை 2-3 டெடிபர் வச்சுட்டு அப்படி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் டபுள் கிச்சனுன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இதுதான் கிச்சன் கலர் கொடுக்கல ஏன்னா வந்து நார்மலாகவே நல்லா தான் இருந்தது இந்த கலரே ஸோ இது வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு யூடியூபரோட ஒரு நல்ல ஒரு இப்போது எக்ஸாம்பிள் ஒரு நல்ல யூடியூபரோட எப்படி சொல்லுவோம் நல்ல யூடியூபரோட ஒரு ரூமு ஓகேயா அப்படியே வந்து இங்கே ஒரு பிசி இப்படி விளாடலாம் இது வந்து வீடியோ பார்க்க போர்டு வச்சுன்னா அப்படியே இங்கே உட்காந்து ஒரு நல்லா கேமிங் சேராக வாங்கி போட்டிருக்கேன் அப்படியே கேட்காது க்ளோஸ்அப்பில் நல்லா டிவி பார்க்கலாம் அப்படியே வந்து பக்கத்துலனால கிச்சனு அப்படியே அங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இது பிளாக் வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போடுவாங்க ரொம்ப க்ளோஸ் வந்துட்டேன் இது வந்து நல்ல எடிட்டிங் ரூமாக இருக்குதுன்னு நான் 0 கிராவிட்டி கொடுத்துட்டேன் ஓகேயா நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ன இருக்கும்னா வந்து ஒரு பெட்ரூமு குட்டி பெட்ரூம் தாங்க ஓகே அதனால பெரிய பெட்ரூம்னா நினைக்காதீங்க குட்டி பெட்ரூம்னா ஓகேயா அப்படியே இங்கே ஒரு டிவி ஓகேயா நல்லா பெரிய பெட்ரூமாக இருந்தது அதான் என்ன வைக்கனே தெரில இல்லை அப்படியே பார்த்துக்கலாம் எமௌண்ட் இருக்கலாம் அந்த எமௌண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சப்பை ஓகேயா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கே தெரில இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாத்ரூம் அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் இதுக்கு மேலே வீடு நான் வெட்டல இது மட்டும் வந்து அவங்களே இதை கொடுக்க மாட்டாங்க இது மட்டும் நானே தான் கட்டினேன் சரி நல்லா பெரிய டிஜேயாக வச்சிடலான்னு இப்படி வச்சுருக்கேன் ஓகேயா இது உங்களுக்கு வீணாக கட்டலாம் ஆனால் வந்து இங்கே இப்படி பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க நானே ரிமூவ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் ஓகேயா எனக்கு தெரில என்ன பண்ணேன்னு சரி ஒரு அளவுக்கு பார்க்க நல்லா ஆனால் மேலே பார்க்க ஒரு மாதிரி அந்த ஷேடோ மாதிரி வருது இந்த கருப்பு கலருக்கு ஏதோ தெரியாமல் இருக்குது பெயிண்ட்டு அண்ட் கைஸ் நீங்கள் 5 out of 10 எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிடுங்க ஓகேயா அண்ட் வெளியே வந்து நான் செம்மையான நல்லா டைமண்ட் கலரு எம்ப்ராய்டு கலரு கோல்டு கலரு எல்லாம் கற்றுட்டேன் நல்லா பலன்னு இருக்கும் வீடு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் இது சயின்டிஸ்டோட ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததா அண்ட் ஸோ எனக்கு வாங்க 2 days ஆயிடுச்சு 2 days இல்லை 4 நாள் இருக்கும் வாங்கையே ஓகேயா சரி ஓகே அப்படியே சும்மா போர் அடிக்குது மேலே எல்லாம் ஆனால் ரோபோட்டுக்குன்னா போயிட்டு ஸ்பேஸ்ஷிப் எடுத்து தந்துடுறாங்க பாரு அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் எனக்கு நம்மளுக்கு கிஃப்டாவது கொடுக்கலாம் ஆனால் கண்டென்ட் கிரியேட்டரானால் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் கேஸ் அதுக்கு நான் இன்னும் அப்ளைனா பண்ணல ஓகே அப்ளை பண்ணுங்கன்னா சொல்லாதீங்க அண்ட் வந்து நான் ஏதோ சொன்னல அந்த ஹவுஸுக்கு நீங்கள் 5க்கு எவ்வளோ தாங்களோ தாங்கப்பா ஓகேயா நல்லா இல்லைன்னா ப்ரோ டூ பெட்டருன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா குட் ப்ரோன்னு அனுப்புங்க அவ்வளோதாங்க முதல்ல நான் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே தெரில சரி ஓகே கேஸ் இன்னும் நான் போயிட்டு கிரேசி ரன் 2 மேட்ச் விளையாடுற வரைக்கும்னா உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே யாராவது லைக் பண்ணலாம் நான் டக்குன்னு லைக் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு ஷேர் போட்டுட்டு அவ்வளோதாங்க ஒரு ஷேரை பண்ணிட்டீங்கன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்ல இந்த வீடியோ. ஸோ ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஐட்டம் வாங்கிட்டு போகலாம். எனக்கு ஒரு ஐட்டம் வாங்குறது இருக்கு, அதை வாங்கிடலாம். என்னன்னா ரொம்ப கீழே போனோன்னா ஃபுல் கீழே போனோன்னா இங்கே பாருங்கள், செம்மையான கேமிங் சேரு. இதை வாங்கிடலாம். ஏன்னா சீப்பானா இருக்குது. ஏன்னா என்கிட்ட 12,000 இருக்குது. இதான் நல்ல ஐட்டமாக நான் வாங்க போகிறேன். ஓகே, ஏன்னா ரொம்ப நாளாக நானும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த சேர்த்து வச்சுல நான் ஒன்றுமே வாங்க மாட்டேன். சும்மா அது பாட்டுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த சேர்னா வாங்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த சேர் அப்படியே முன்னாடி ஒரு டிவி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி உட்காந்துடணும். ஓகேயா, இப்படி உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி டிவி வச்சுக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேயா, அது நம்ம 2 கிரேசி டான் விளாடுவோம், அதுக்கப்புறம் வாங்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் வாங்கிடலாங்க. எனக்கு அதை செலவு பண்ணணும் மனசே வர மாட்டேது. ஓகேயா, முதல்ல நான் இந்த ஆர்மரை வாங்கணும். ஆனால் எனக்கு இந்த ஹவுஸ் வாங்குறதுக்கே டைம் எடுத்துக்கிச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டம் எனக்கு. இது எல்லா கேமே அந்த ரோபோட் ஏரியன் இருக்குல்ல, அது நல்லாவே மணி கொடுக்குதுங்க, நல்லா இருக்குது. அண்ட் யாருக்குன்னா ரோபோட் ஏரியன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அது வாயில் வரல, அந்த ஏரியன் வாயில் வரல. பேசாமல் ரோபோட் ஃபைட்டிங் அப்படின்னு வச்சிடலாம் நம்ம ஓனா ஒரு பேரை. சரியா, ஃபைட்டிங், ரோபோட் ஃபைட்டிங் கேம். இனிமேல் அது பேர் அதான். ஓகே, நம்ம இனிமேல் அப்படின்னா கூப்பிடணும். ஓகேயா, ஓகே. ஆஹா, ஆர்மர் எல்லாமே நல்லா ஸ்பீடானப்பா போனேன் நான். இந்த ஆர்மர் வாங்கினா 2 ஆர்மருக்கு சமம். இந்த மேக்ஸிமம் அப்டேட். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, கீழே வந்துட்டேன். அந்த ஆர்மர் இதோ இப்போ போயிட்டுருக்குல்ல முன்னாடி, அந்த ஆர்மர் வாங்கினா நல்லா யூஸ் ஆகுங்க. ஏன்னா 2 யூஸ் ஆகும். ஒன்று அந்த டேஷு, அதை விட நல்லாவே ஸ்பீடு போகும். ஓகே, 950 காயின்ஸ், தேங்க்ஸா. ஓகே, 2 ஜெம்ஸு. சேர் எதுக்குப்பா? அந்த சேரை நான் யூஸே பண்ண மாட்டேன் எப்படின்றாலும். ஸோ ஓகே. அந்த ஆர்மர் இதோ ஃபஸ்ட்டு யார் வந்திருக்கா? 8வது ஆள் ஹனின்னு யாரோ, சூப்பர் லியோ. ஓகே, இந்த ஆர்மர் இருக்குல்ல, இதை வாங்கணும். இது வாங்கினா அந்த டேஷோட கொஞ்சம் ஸ்பீடு போகும். எக்ஸ்ட்ரா அந்த நியான் ஆர்மர் இருக்குல்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போகும். நான் சொன்னேன்ல டேஷ், அதுதான். இப்போ எந்தெந்த ஆர்மருக்கு அது நல்லா ஒர்க் ஆகும்னா, எந்தெந்த ஆர்மரை விட நியான் ஆர்மரு, இது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும். அந்த நியான் ஆர்மரு 90,000ங்க, வாங்கலாம், நல்லா இருக்கும். இந்த டேஷை விட டேஷு ப்ளஸ் எங்கடா நியானு? நியான் காசில் விற்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்படி பார்க்கலாம். ஆமாம், காசு. தனியாக வாங்கினா மட்டும் 150யாடா? ஆஹா, என்ன பார்க்க முன்னாடி வாங்கணும் போல இருக்குங்க. ஆனால் நான் என்ன பண்ண போனேன், இந்த டைமண்ட் தான் சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்க போனேன். ஓகேயா, தேர் இஸ் நத்திங் எல்ஸ் இன் திஸ். ஓகேங்க. என்னன்னா நான் இது சேல்ஸுக்கு இருக்குல்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னா நீங்கள் திரும்பி ஆஃபர் வரும்ல, அப்போ நீங்கள் வாங்க. நியூ ஆஃபர்ஸ் லேட்டராக இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வரும்ல, அதை சொல்கிறாங்க. ஓகே, இது வாங்குறீங்க. இந்த பர்பிள் கேமர் ஆர்மர் இருக்குல்ல, இந்த வாங்கினா போதும். ட்ராகன் ஆர்மரை விட நல்லா வரும். அண்ட் ப்ளஸ் எந்த ஆர்மரு? நியான் ஆர்மர், அதை விட ஸ்பீடாகவே போனோம். இன்னும் 25,000 வாங்கலாம். ஆனால் இன்னும் வாங்கினா ரியலாகவே பறக்க முடியுங்க. நான் இது ஒரு நாள் அப்படியே விளாட்டுனேன். அப்போ ஸ்கூலுக்குள்ளே சும்மா போனேன்னா ஒருத்தன் அந்த பெட்டை வச்சு விளாட்ருக்கான். ஆஹா, இந்த மாதிரி நம்ம சிக்கி குட்டியும் வைக்கணும். சிக்கி குட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா அது என்னோட பெட்டுங்க. அது அந்த நியான் ஃபெலன்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
அதுக்கு தான் சிக்கி குட்டின்னு பேர் வச்சிருங்க. நிக்கி குட்டினா வைக்கலாம்னு நினச்சேன். சரி சிக்கி குட்டி இன்னும் நல்லா இருக்குன்னு வச்சுட்டேன். ஓகேயா? ஆஹா இட்ட வாட்டி ஆர்மர் போட மறந்துட்டேன். குழந்தப்பா என்னடா தானா ஆனது? ஆஹா ஐயோ லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேனே. ஓ மை காட், குழந்தெல்லாம் ஆர்மர் போட்டு ஜாலியாக போகுதுப்பா. குழந்தைய கூட தோக்கடிக்க முடியலன்னு இருக்கு எனக்கு. அண்ட் கைஸ் என்னோட ஐடி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நான் அப்லோட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருப்பேன். ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் அப்படியே விளையாட்டுனா இருப்பேன். சப்போஸ் சொல்ல முடியாது, நான் ஆஃப்லைனில் இருப்பேன். உங்களுக்கு வேணும்னா என் ஐடி பார்த்துக்கோங்க இந்த கேம் ப்ளே முடிஞ்சாலே. ஓகேயா? நான் என் ஐடி அக்கௌண்ட் மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா வாங்க. ஓகேயா? ஏன்னா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே நான் கேமுக்குள்ளே இருப்பேன் 1 hour. அண்ட் கைஸ் என்னால் நீங்கள் தான் என் சப்ஸ்கிரைபரும் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ த ரீசன் அந்த என்னது எர்த்து கேமர் மாதிரி நீங்களும் வந்து எல்ஜின்னு போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது ஃபில்லாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்னால் இன்னும் முடியும். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் அண்ணா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் அவ்வளோன்னு சேர்த்துக்கல. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என் ஐடியை பார்த்துக்கோங்க. ஓகேயா? செட்டிங்ஸில் இருக்குப்பா. நீங்கள் இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். ஓகேயா? PKXB XDனா வரும்னு கேட்பீங்க. பட் ஆக்சுவலி XDன்னு வரலங்க. அதான் சரி சும்மா ஒரு சேஞ்சுக்கு XBன்னு போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 16579. ஓகே இது போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்துடும். சரி நம்ம போய்ட்டு அந்த கேமிங் சேரை வாங்கிடலாம். கமான் கைஸ், we have to take the step. அண்ட் எல்லாம் நல்ல பேனராக இருக்கா பாரு. ஒரு பேனரும் நல்லா இல்லைப்பா. எல்லா பேனரும் நான் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கேன். என்ன பேனர் இது? இதை விட நல்ல வேலை பேனர்னா நான் வச்சுருக்கேன். சரி ஃபோட்டோ ஃப்ரேமும் அவ்வளோ நல்லா இல்லைங்க. இதுதான் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். சரி அந்த கேமிங் சேரை போய்ட்டு டக்குன்னு வாங்கணும்ப்பா. எனக்கு அந்த கேமிங் சேர் மேலாம் கண்ணு உறுத்துது அப்படி. ஆஹா இதுனா வாங்கலாங்க. ஏங்க இந்த ஆர்கேட்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆஹா இதை வாங்கிடலாமா? அப்படியே ஒரு தேட்டர் செட்டப் பண்ணிடலாம். எங்கேயாவது வீட்டில் ஏதாவது இடம் இருக்கும் இல்லை ஏதாவது ரூம் அப்படியே தூட்டுடலாம். விடுங்க ஒன்றும் இல்லை. சரி ஓகேப்பா. ஆஹா செம்மையாக இருக்கே, பார்க்கே வெறித்தனமாக இருக்குது. வாங்கிடலாமா? கண்ணை மூடிட்டு வாங்க போகிறேன். 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்கடா. 1 2 3. நான் கண்ணை மூடிட்டேன். க்ளோஸ். ஆஹா டெலிவரி ஆயிடுச்சு. வாங்கிட்டேன். ஓ மை காட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டிவி இருக்குது. டிவி வாங்கலாமா இது வாங்கிடலாம். ஓகே வாங்கிட்டேன். ஆஹா செலவு பண்ணுறேனே ஒரு மாதிரி இருக்குங்க. ஏங்க சரி விடுங்க சேர்த்து வச்சிடலாம், ஒன்றும் இல்லை. ஆஹா இது நல்லா இருக்கு. இந்த மிஷனையும் வாங்கு இருக்குன்னு ரொம்ப பண்ணுறேனே. சரி ஓகே லாஸ்ட்டாக இந்த டிவி வாங்கலாமா இது வாங்கலாமா? ரெண்டுத்தையும் வாங்கிடலாம். ஏன்னா வந்து செட்டப்புக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. 600 கொடுத்து இது வாங்கியாச்சு. இப்போது என்கிட்ட 5100 ஒரு பீஸ்னால் இருக்குது. சரி ஓகே இதை போயிட்டு நம்ம செட்டப் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம தேட்டர் லுக்கு பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே டெலிபோர்ட் ஆயிடலாங்க. எதுக்கு டைம்னா வேஸ்ட். ஓகே டெலிபோர்ட் ஆகியாச்சு. இந்த பெட்டு நான் ஒரு பெட் பாடு வாங்கியிருக்கேங்க. இதில் ஒரு ஷார்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்க் மட்டும் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். எவ்வளோ பெட் பாடு வாங்கிட்டேன் பாருங்க. This Mother's Day, make new memories with mom. வருது மெயினாக இந்த ஆடு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஓகேயா? ஆஹா ஏதோ ரிவார்ட்லாம் வந்திருக்காருன்னா அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் எந்த ரூமை தேட்டர் லுக்கு காக்க எனக்கு அதான் புரியல. ஸோ ஓகே நம்ம டேரெக்டாக போயிட்டு எந்த ரூமங்க ஆக்க எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. பேசாமல் இந்த ரூம் அங்கே மாற்றிடலாமா? ஆனால் ரொம்ப குட்டி ரூமாக இருக்குங்க. பெரிய ரூமாக இருந்தால் பரவாயில்ல பண்ணிடலாமா?
அப்போனா இந்த பெட் எடுத்து அங்கே தூக்கி போட்டுடலாம். இந்த பெட்டு எதுக்கு இங்கே இருக்குது சீப்பா எப்படிக்கா? அவ்வளோதான்ப்பா. எங்கே வைக்கன்னு தெரிலையே. அப்போ எனக்கு முடியல. சரி ஓகே, இந்த பெட்டை இப்படி செட் பண்ணி விடு. செட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த பெட்டை இங்கே வை. இப்போ இந்த பெட்டை கொஞ்சம் தள்ளி இப்படி வைடா. அப்படா இடம் கிடச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் போட்டோம்ல. இடம் பட்டலன்னா சொல்லிடுறா நீங்கள். இதா இதை எடுத்து விடு முதல்ல. இடம் பற்றிடுச்சு. இந்த கபோர்டை கொஞ்சம் தள்ளணும்ப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த கபோர்டை கொஞ்சம் தள்ளிடலாம். ஓகேயா, தள்ளி வேறு எங்கேயாவது வச்சிடலாம். அந்த டிவி கிட்ட இடம் கம்மியான இருக்குது. இடம் இருக்குது, இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். அப்பா மீதி போடலாம் அப்படியே தூக்கி போடு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. அப்படியே தேட்டர் ஃபீல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்கே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நல்லா பெரிய டேபிளாக வச்சு அதுக்கு மேலே நம்ம சேரை வச்சு அப்படியே எங்கள் டிவியை செட்டப் பண்ணி விட்டுட்டா நல்லா தேட்டர் ஃபீல் வரும். சரி ஓகே. ஐயோ ஏங்க அதுதாங்க என் அண்ணன் என்ன. ஓகே, யார் என்ன கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள். ஓகே நல்லா பெரிய டேபிளாக வாங்கி போடணும். முதல்ல இந்த டேபிள் மேலே வச்சிடலாங்க. உட்டு மாதிரி இருக்குது. இதை போயிட்டு டேபிளுன்ற இடம்னு சொல்லிட்டு கேட்பீங்க சில பேர். என்ன பண்ணேன், அந்த ரேஞ்சில் இருக்கேன். சரி ஓகே, இங்கே வச்சிடலாமா? நடுவில் வச்சிடலாம். வேணாம், 2 வாங்கிடலாம். 4000 டே. ஐயோ என் காசு ஃபுல்லாக போகுதுங்க. ஏங்க ஆனால் ரொம்ப அடிங்கப்பா முடியல என்னால். காசாக கேட்குறீங்க. இதுக்கு மேலே நான் செலவே பண்ண மாட்டேன், போங்கடா அப்படிக்கா. நான் காசுன்னு கேட்டால் நான் எங்கே போகிறது? டெய்லியுமா கேம் விளையாட்டுருக்க முடியும்? 4-5 கேம்னா விளையாட முடியும். சரி ஓகே, இப்போ கேமர் இங்கே. ஐயோ கேமரை காணும். இங்கே இருக்கும். நல்லா லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கு பாரு. எங்கே என்ன ஆயிட்டாங்களோ டியூபெட்டி. நான் டிவி வாங்கினையா? அவ்வளோ சேர் எடுத்து போடு. இது வேற ஆவனா இங்கே வந்துடுது. இப்போ பாரு எப்படி மாசா இருக்கா தலைவரா, மாசா கெத்தா. அவ்வளோதான், தேட்டர் ஃபீல் வந்துடுச்சுப்பா. பார்க்க அப்படியே தேட்டர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் அப்படியே தூக்கு. இப்படியே படம்னா இல்லை, சும்மா அப்படியே இருக்கு. அவ்வளோதான். சரி ஓகே, சைடில் வந்து ஆர்கேட் மிஷினை வாங்கணும்ல, அதை எடுத்து எங்கே வைக்க? பேசாமல் இந்த ப்ளே ஏரியாவில் வச்சிடலாங்க. பார்க்க நல்லா இருக்குப்பா தேட்டரு. சரி ஓகே, எங்கே வைக்கனா எனக்கு தரல. பேசாமல் இதை தூக்கிடலாமா? இதை தூக்கி வேறு எங்கேயுமே வைக்க முடியாதே. சரி ஓகே, பேசாமல் இங்கே வச்சிடலாம். இங்கே வைக்க முடியலையா? என்ன பண்ணலாம்? எனக்கு இது வேணுமே. இந்த ஆர்கேட் மிஷின் பேசாமல் அங்கே வச்சிடலாமா? அங்கே ஆல்ரெடி ஒரு கீழேயும் ஆர்கேட் மிஷின் வச்சுட்டேன். கிச்சனில் போயிட்டு எவனாவது ஆர்கேட் மிஷின் வைப்பானா? ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. சரி முதல்ல நம்ம இதை எங்கேயாவது செட் பண்ணணும். முதல்ல அந்த ஆர்கேட் மிஷின் எங்க? முதல்ல இந்த சேரை வைக்கணுங்க. சேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ த ரீசன் இந்த சேர் எடுத்து இந்த ஆர்கேட் மிஷின் இருக்குல்ல, இதுவும் சேம் ரேட்னா. ஸோ இதை கிட்ட வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைனலி நம்ம இதை வச்சாச்சு. கைஸ் வெயிட் a second. ஓகே ரெடி. எங்கேயோ வெளியே போனானா, அதான் சாவி குத்துக்கு போனான். அதுக்குன்னா அந்த காலிங் பில் அடிக்கிறான். ஸோ ஓகே, அதை வச்சாச்சா? இப்போ இந்த ஆர்கேட் மிஷினை எங்கே வைக்கலாம்? கைஸ் இங்கே வச்சிடலாங்க. ஓகே கைஸ், ஃபைனலி நான் திங்க் பண்ணிட்டேன். என்னன்னா இதை இங்கே வச்சிடலாம். முதல்ல வெயிட் பண்ணுங்க. இப்போது பாருங்கள் எப்படி பின்னாடி ஆர்கேடுன்னு போட்டிருக்கா. அப்படியே ஒரு ஆர்கேட் மிஷின் எப்படி
இந்த ட்ரீ எடுத்துடலாம் முதல்ல. ஓகேயா? எஸ், ஃபைனலி செம்மங்க. அப்பா இப்போ நல்லா பார்க்க நல்லா இருக்கு. சரி, ஓகே. அப்படியே கீழே அந்த சேரை விட்டுலாம். அவ்வளோதாங்க. ஓகே, ஃபைனலி ஏதோ கேமிங் செட்டப் மாதிரி இருக்குது நல்லா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தேட்டர் போயிட்டு பார்க்கணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு தேட்டர் போயிட்டு பார்க்கணும். செம்மையாக இருக்கும் போல இருக்குது. அப்படியே உட்காந்து பார்க்கலாம். ஓகேயா? நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் திரும்பி. ஓகேயா? நல்லனா இருக்குது பார்க்க. அந்த டிவி இன்னும் தள்ளி இருக்கலாம் போல இருக்குது. ஆஹா, செம்மையாக இருக்கேப்பா. நல்லா இருக்குது. அந்த சைடில் அந்த ஸ்பீக்கர்னால் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ப்ளீஸ் நீங்களும் உங்களோட ஹவுஸ் மாதிரி எதாவது செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சேர் அப்படியே இப்படி உட்காந்துக்கலாம். நல்லாயிருக்கு. சூப்பர், ஆசம். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அப்படியே இல்லை உட்காந்து இதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். சரி, ஓகே, நம்ம அது லேட்டராக பார்த்துக்கலாம். ஓகே, அப்படியே ஒரு டிஜே போடு. ஓக்கம் கங்கம் ஸ்டைலுங்க. ஓக்கம் கங்கம் ஸ்டைல். ஓக்கம் கங்கம் ஸ்டைல். ஓகே, அப்படியே ஜூலி. தாங்க. ஓகே, ஃபைனலி இந்த வீடியோவில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என் அண்ணன் சைடில் அந்த காலிங் பில் வச்சாங்க. அதான்டா பிரச்சனை. நான் சாவி தூக்கி போட்டுட்டு அப்படியே போயிருக்கலாம். ஸோ ஓகே, விடுங்க. அதுதான் அப்புறம் அண்ட் யாராவது அது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். அண்ணங்க ஓகே சொல்லிட்டேன். 2 வாட்டி கட்டிட்டான். சரி, ஓகே, அப்படியே ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு நான் நல்ல போஸ்ட்டாக எடுத்துடலாம். சரி, ஓகே. நான் ரோபோட்டுக்கு மேலே நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை, நான் தம்ப்ளைன் வேறு இருக்கணும். கரெக்டாக இருக்குங்க ரோபோட் மேலே ஏறிட்டா. ஸோ வாங்க, ரோபோட் மேலே ஏறிட்டு ஒரு தம்ப்ளைனையும் எடுத்துகிட்டு அவ்வளோதான், வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். ரோபோட், ஹாய் ரோபோட், எப்படி இருக்க? அது மூன்று மேலே ஏறிடலாம். ஐயோ, ரோபோட் கோவப்படுது. சிரிக்க மாட்டேன். சிரி, நல்லா அப்படியே சிரி. சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது. ஆனால் நான் ஒன்றா போஸ்ட் எடுப்பேன்னு நினைக்காது. போ. ஓகே கைஸ், இங்கேருந்து அப்படியே ஒரு தம்ப்ளைன் எடுத்துடலாம். இதுவான ஆவனா முறிக்குதுப்பா. நல்லாவே இல்லை உன் மூஞ்சி இப்படி முறிக்க. இப்படி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அவ்வளோதாங்க சார். நல்லாயிருக்கும். ஐயோ, இது மேலே ஏறு முதல்ல. ஏங்க இது என்னங்க போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற? அவ்வளோதான்டா, மொத்த சிட்டியும் தெரியுது பாரு. என் ஃபேஸ் வர தெரியுமா? ஐயோ, கரெக்டாக இவன் நிற்கே மாட்டிடான். அப்படியே கொஞ்சம் திரும்புடா. இவன் ஒரு டைம் இப்படியே இருந்துச்சு. அப்படியே நில்ல. அவ்வளோதாங்க. இவன் வேற. அப்பா, அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடு. அவ்வளோதான்டா, சூப்பர். ஃபைனலி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரம் லக்கி கேமிங். பாய். எங்க கேமரா? ஓகே கைஸ், பாய்.